யார் நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தன் கடமடை காத்தியேனை கல்வியை சண்முகனை சரவணனை முகனை யாரு முகனை அந்த வாழ முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். இந்த முருகப்பெருமானை எத்தனை நாமங்கள் இருந்துட்டாலும் கூட 108 நாமங்கள் இருக்கு. இந்த சுப்பிரமணியன் ஒரு பேரு எங்க? திருச்செந்தூர்ல. திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமானுக்கு சுப்பிரமணியன் என்ற பேரு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லைனாங்க. எதுக்கு குறிப்பிட்டு சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைனாங்க? கலியுக தெய்வமே முருகப்பெருமானா எந்த பேரானாச்சும் சொல்லிருக்கலாம்ல. ஏன் சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுள் இல்லைன்னாங்க அப்படின்னா, திருச்செந்தூர்ல முருகப்பெருமான சுப்பிரமணியன் பேரு. இந்த திருச்செந்தூர்ல பன்னீர் இலையில விபூதி கொடுப்பாங்க. இந்த பன்னீர் இலையில கொடுக்கக்கூடிய விபூதியை எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பன்னீர் இலைன்னா பன்னீர் வாடலாம் அந்த இலையில வராது. கொடுக்கக்கூடிய இலையில பன்னீர் கோடுகள் இருக்குமா, அப்பேற்பட்ட இலையில கொடுக்கக்கூடிய விபூதி எடுத்து பூசணும் அப்படின்னா எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான். நான் வாங்கி பூசணும் அப்படின்னா எந்த நோயா இருந்தாலும் தீரும் என்பது ஐதீகம். அதனால சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்ல அப்படின்னாங்க. அப்பேற்பட்ட சிறப்பு அந்த திருச்செந்தூர் முருகனுக்கு இருக்கு. அவர் தானே காதலிக்கிறேன். ஆமா, அதனால எப்பேற்பட்ட காதல் அதுக்காக எவ்வளவு காதலிக்கிறேன் நானும் பாடுறேன் ஆடுறேன். அந்த முருகப்பெருமான் வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்றது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல என்னை எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக